இருக்கீங்க. நான் சூப்பராக இருக்கேன். ஹேவ் அ குட் ஃப்ரைடே. இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் எங்கள் வீட்டு முருங்கை மரம் தான். நான் இந்த முருங்கை மரத்தை வந்து எங்கள் சத்யா மேலே எவ்வளோ நான் வந்து அன்பும் பாசமும் வச்சுருக்கேனோ அதே அளவுக்கு கிட்டத்தட்ட வச்சுருப்பேன். டெய்லி காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே போய் ஒரு தடவை முருங்கை மரத்தை பார்த்துட்டு வந்து இந்த சூரியனை பார்த்துட்டு வந்து மொட்டை மாடியில் நின்னா தாங்க எனக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் நான் ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இன்றைக்கி நான் போய் இந்த முருங்கைக்காய் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்த்தேன். நிறைய காய்ச்சிருந்தது. ஸோ ஹஸ்பண்டை போய் பறிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் கொஞ்சம் போய் பறிச்சிட்டு வந்திருந்தார். பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்க. நாங்கள் ஊருக்கு போகிறப்ப அவங்க எடுத்துப்பாங்க. மற்ற நாளில் நீங்கள் கொஞ்சம் போட்டு வச்சுருங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் விட்டுருவாங்க. அப்புறம் நாங்களாக கொடுத்தா தான் அவங்களும் பறிச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முருங்கைக்காய் நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால இது ஒரு முருங்கைக்காய் போட்டாலே ஒரு 4 பேத்துக்கு சாம்பார் தாராளமாக வைக்கலாம். இந்த முருங்கைக்காய் திருப்பி எதுக்கு சொல்கிறேன்னா யூஎஸில் சுத்தரவாக கிடைக்காதுங்க. இந்த முருங்கைக்காயெல்லாம் அவங்கெல்லாம் வந்து மாத்திரை கணக்கில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் முருங்கைக்கீரையை மாத்திரை கணக்கில் அவங்க பொடி பண்ணி அது மாத்திரைக்குள்ளே வச்சு சாப்பிட்றாங்க. இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு பொரியல், முருங்கைக்காய் சாம்பார். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணியை சாயங்காலம் மசாலா தோசை பண்ணணும்னு வச்சுருக்கேன். தோசை மாவு இருக்குது. அப்படியே இந்த சாம்பாரையும் தொட்டு சாப்பிட்டா இன்றைக்கி வேலை முடிஞ்சது. இன்றைக்கி ஒரு 10:30 எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனிமேல் சாயங்காலம் 2 தோசை ஊற்றி இதை போட்டுவிட்டு இதை தொட்டு சாப்பிட வேண்டியதான். ஸோ என்னுடைய கிச்சன் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 முடிச்சாச்சு. அதே போல் முருங்கைக்கீரை பொரியல். இந்த முருங்கைக்கீரை பொரியலை நான் நிறைய தடவை நம்ம வீடியோவில் வந்து லாங் அண்ட் ஷார்ட்டில் போட்டு அழுத்து போச்சு. எனக்கு திருப்பி என்னுடைய சமையலை வந்து எனக்கு போடுறதுக்கே நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் போட்டதையே திருப்பி போடுறது எனக்கு மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஆனால் யாருக்காவது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆசை. பட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு கண்டென்ட் கிடைக்கல. அதனால தான் நான் இன்றைக்கி வந்து புதுசாக ஒன்று சொல்லலாம் நினச்சிட்ருக்கேன். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் என்னுடைய சமையல் ஃபுல்லாக. நான் அப்படி தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணுறேன். வேஸ்ட்டே ஆக்க மாட்டேன். என்னுடைய அது பாலிசி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தோசை அல்லது ஒரு உப்புமா எடுத்துக்கோங்க. எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்க, உப்புமா வந்து ஒரு ஆர்டினரி, தோசை வந்து ரொம்ப காஸ்ட்லி நினச்சிப்பாங்க. கண்டிப்பாக கிடையாது. தோசை தான் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய், அதுவும் எண்ணெயே விடாமல் நான் பண்ணால் கூட தோசை சூப்பராக இருக்கும் ஒரு சட்னியை வச்சு சாப்பிட்றப்ப. ஆனால் உப்புமாவுக்கு வந்து எல்லாமே போடணும். எண்ணெய் நிறைய ஊற்றணும், காய்கறி போடணும், எல்லாமே போடணும். கம்பேரிட்டிவாக பார்க்குறப்ப எனக்கு வந்து உப்புமா தான் காஸ்ட்லியாக இருக்கிறப்ப தோணுது. நீங்கள்லாம் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னோடய வியூ தான். ஏன்னா நேற்றெல்லாம் அந்த உப்புமா பண்ணுறதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 ml எண்ணெய் ஆச்சு. இதே 50 ml கூட எண்ணெய் ஆகாது தோசை பண்ணுறப்ப. கொஞ்சம் ஒரு தோசை மாவு இருந்தால் அது 2 டேஸ்க்கு வரும். நேற்று அந்த நகா ரவை வந்து கிட்டத்தட்ட இது வந்து வீட்டில் காய்ச்ச தேங்காய் எல்லாமே எங்கள் வீட்டில் காய்க்கிறதா மெதுவாக வச்சுக்கோங்களேன். நேற்று சாயங்காலம் பண்ண தோசை, எங்கள் வீட்டு சட்னி நிறைய பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே பார்க்கில் போய் ஒரு 7 மணிக்கு உட்காந்தோடனே சூப்பராக இருந்தது நாள்.